பீகாரில் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ஜாதி வாரியாக தான் எந்த ஒரு தேர்தலுமே நடக்கும். இந்தியாவில் 28 மாநிலங்கள் இருக்குது, ஒரு 8-9 யூனியன் பிரதேசங்கள் இருக்குது. ஆனாலும் அங்கே நிறைய விஷயங்களை சார்ந்து தான் ஒரு தேர்தல் நடக்கும். ஆனால் பீகார் மட்டும் ஒரு தனித்தன்மை வாய்ந்த ஒரு மாநிலம். அங்கே எப்போவுமே ஒரு ஜாதி வாரியான ஒரு தேர்தல் தான் அங்கே நடக்கும். இவர் சரியாக சொன்னார் நம்ம நண்பர் கூட. இதில் எங்கே பிரச்சனை வருது அப்படின்னா, காங்கிரஸ் அதை நேற்று கூட சுட்டி காட்டியிருக்காங்க. தேஜஸ்வி யாதவ் தான் இந்த இழுபறிக்கெல்லாம் பொறுப்பு ஏற்று அவர் தான் லீட் பண்ணணும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஆனால் தேஜஸ்வி யாதவோட மைண்ட் செட் எப்படி இருக்குன்னா, இன்றைக்கி அவரோட அப்பா ஆண்ட காலத்தில் அவருக்கு ரவுடிசம் பண்ணார் அப்படின்ற ஒரு இமேஜ் இருக்குது. ஆனால் இவர் அதை கடந்து வந்துட்டார். இவர் ஒரு இளைஞர், நல்ல முறையில் ஒரு டீசென்ட் பொலிட்டிஷியன் அப்படின்ற ஒரு பேர் வாங்கியிருக்காரு. ப்ளஸ் அவங்க அப்பா இருந்த காலகட்டத்தில் அவர் நம்பி இருந்தது மை ஓட், முஸ்லீம் யாதவ் ஓட்டு. இவர் அதையும் கடந்து என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு இருக்கிறது மை பாப் ஓட் அப்படின்றார். அதாவது முஸ்லீம், யாதவ், பகுஜன், ஆகதி கூட அவர் கூட இருக்காங்க, அப்பர் காஸ்ட் அவரோட இருக்கிறாங்க, அபதி அதாவது ஆதா அபதின்னு சொல்லுவாங்க அங்கே. ஏன்னா 50% 50% அங்கே பெண்கள். ஸோ பெண்களும் என் கூட இருக்கிறாங்க. அப்புறம் புவர் ஏழைகளும் என் கூட இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு அதை மமதன்னு சொல்ல முடியாது, அவருக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் லெவல் இருக்குது. அதனால் அவர் அந்த பிளானில் அவர் போய்கிட்டு இருக்காரு. அவர் மற்ற அலையன்ஸை பற்றிலாம் அவர் கவலைப்படல. அவர் தான் 143 தொகுதிகளுக்கு அவர் தான் முதல்ல ஒரு பட்டியலையே அவர் தான் வெளியிட்டார். அதனால் அந்த கான்ஃபிடென்ஸ் லெவல் தான் இன்னைக்கு அவரிடத்துல இருக்குது, அவரை முன்ன நிறுத்துது. அப்படின்னும் பொழுது அந்த கான்ஃபிடென்ஸ் லெவலே அவங்களுக்கு ஒரு நெகட்டிவாக அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது.